ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கினை நாம் சுருக்கமாக வட்டம் என்று கூறுகின்றோம். இதில் ஒழுக்கு எனப்படும் பொழுது ஒரு துணிக்கையின் பயண பாதையை சுருக்கமாக நாம் ஒழுக்கு எனலாம். இங்கு நாங்கள் கவராயம் ஒன்றை பயன்படுத்தும் பொழுது கவராயத்தின் கூரான முனையை சுருக்கமாக நிலைத்த முனை அல்லது நிலைத்த புள்ளி எனவும், பென்சிலை நாம் அசையக்கூடிய முனையாகவும் கருதுகின்றோம். எனவே மீண்டும் பாருங்கள், இது ஒரு நிலைத்த புள்ளி. நான் ஒரு புள்ளி வைத்திருக்கிறேன், நிலைத்த புள்ளி. இங்கு இப்புள்ளியை வட்டத்தின் மையம் எனவும், நான் கவராயத்திற்கும் பென்சிலுக்கும் இடைப்பட்ட இத்தூரத்தினை மாறா தூரம் எனவும் எடுக்கின்றேன். இம்மாறா தூரத்தினை நாம் சுருக்கமாக ஆரை என்று கூறுகின்றோம். எப்பொழுதும் இப்புள்ளி இது நிலைத்த புள்ளியாகினால் இப்புள்ளியில் கவராயத்தின் கூரான முனையை வைத்து, ஏனென்றால் அது அசையாத ஒரு இடமாக காணப்படுவதனால் அங்கு கவராயத்தின் கூரான முனையை வைத்து ஒரு மாறா தூரம், அதாவது இத்தூரத்தினை ஆரை என்போம், மாறா தூரத்தை எடுத்து நாம் பென்சிலை அசைக்கும் பொழுது இவ்வாறு ஒரு வட்டம் பெறப்படுகின்றது. இது முதலாவது அடிப்படை ஒழுக்கு ஆகும். அடுத்த அடிப்படை ஒழுக்கை பார்க்கலாம். இங்கு இரு நிலைத்த புள்ளிகள், நிலைத்த இரு புள்ளி, நான் AB எனும் இரு புள்ளிகளை குறிக்கின்றேன். இவ்வாறு நிலைத்த இரு புள்ளிகளிலிருந்து முதலாவது A எனும் புள்ளியிலிருந்து ஒரு ஒழுக்கை வரைகின்றேன். அதே போன்று தூரத்தை மாற்றாது, கவனிக்க, தூரத்தை மாற்றாது. ஏயிலிருந்து எடுத்த அதே தூரத்தில் B எனும் புள்ளியில் வைத்து இன்னும் ஒரு வில்லை அமைக்கின்றேன். எனவே நான் தற்பொழுது அமைத்திருக்கக்கூடிய இவ்வில்களை நாம் கூறுவது ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரம். அதே போன்று நான் கீழ்ப்பக்கமாகவும் ஏயிலிருந்து எடுக்கக்கூடிய அதே அளவு தூரத்தை பியிலிருந்தும் எடுத்து நான் இவ்வாறு அடிமட்டத்தை பயன்படுத்தி இணைக்கும் பொழுது தற்பொழுது பெறப்பட்டிருக்கக்கூடிய இக்கோட்டினை நாம் கூறுவது A, B எனும் இரு புள்ளிகளிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் ஒழுக்கு. இது சமதூரத்தில் அசையும் ஒழுக்கு. இவ்வொழுக்கானது இவ்விரு புள்ளிகளான ABயை இணைக்கும் கோட்டின் செங்குத்து இரு சமகூராக்கி எனப்படும். எனவே இங்கு AB எனும் கோட்டை நாம் இவ்வாறு செங்குத்திரு சமகூராக்கி அமைக்கும் பொழுது செங்குத்திரு சமகூராக்கி AB எனும் கோட்டை சமமாக இரு சமமான பகுதிகளாக பிரிப்பதுடன் அது AB எனும் கோட்டிற்கு செங்குத்தாக காணப்படும். அடுத்த அடிப்படை ஒழுக்கினை நாம் பார்க்கலாம். கோண இரு சமகூராக்கி, அதாவது ஒன்றையொன்று இடைவெட்டும் இரு நேர்கோடுகள். இங்கு நான் ஒரு நேர்கோடு அமைத்திருக்கின்றேன் AB, இன்னும் ஒரு நேர்கோடு AC. இவ்விரு நேர்கோடுகளும் ஒன்றையொன்று புள்ளி Aயில் இடைவெட்டுகின்றது. எனவே இவ்வாறு ஒன்றையொன்று இடைவெட்டும் இரு நேர்கோடுகளில் இவை இடைவெட்டும் புள்ளி Aயில் கவராயத்தை வைத்து நாம் இவ்வாறு இரு நேர்கோடுகளையும் இடைவெட்டி செல்லுமாறு ஒரு வில்லினை வரைகின்றேன். அதன் பின் இது இடைவெட்டிய AC எனும் கோட்டில் உள்ள இப்புள்ளியில் கவராயத்தை வைத்து ஒரு வில்லினையும், ABயை இடைவெட்டும் புள்ளியில் இவ்வாறு கவராயத்தை வைத்து ஒரு வில்லினையும் வரைந்ததன் பின் அடிமட்டத்தை பயன்படுத்தி இவ்விற்கள் சந்திக்கும் புள்ளியையும் ஏயையும் இணைக்கும் பொழுது பெறக்கூடிய இச்சிவப்பு நிறத்திலான இக்கோடானது கோணம் BACயின் இரு சமகூராக்கி ஆகும். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் வைத்திருந்த இக்கோணத்தின் அல்லது இவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட இக்கோணம், இங்கு காணப்படக்கூடிய கோணம் BAC, இக்கோணத்தின் இரு சமகூராக்கியை அமைப்பதையே நாம் இவ்வீடியோவில், அதாவது இங்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எனவே இக்கோட்டிற்கு நாம் கூறுவது கோண இரு சமகூரம். உதாரணமாக கோணம் BACயின் பெருமானம் 60 பாகையாயின் இது 30 பாகை 30 பாகையாக இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நாம் ஒரு கோட்டிற்கு வெளியே இருக்கும் புள்ளி, உதாரணமாக இங்கு AB எனும் கோட்டிற்கு வெளியே காணப்படக்கூடிய புள்ளி Cயிலிருந்து எவ்வாறு ABக்கு செங்குத்தினை அமைப்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நாங்கள் புள்ளி Cயில் கவராயத்தை வைத்து, ஏனென்றால்
ஏனென்றால் அது ஒரு நிலையான புள்ளி. இப்புள்ளியில் கவராயத்தை வைத்து ஏபி எனும் கோட்டை இரு இடங்களில் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். புள்ளி சியில் கவராயத்தை வைத்து ஏபி எனும் கோட்டை இரு இடங்களில் வெட்டி செல்லுமாறு உங்களுக்கு வேண்டியதொரு அளவில் வில்லினை வரையலாம். நீங்கள் விரும்பிய ஒரு தூரம் எடுக்கலாம். ஆனால் கவராயம் புள்ளி சியிலும் வெளிப்புள்ளியிலும் இருக்க வேண்டும். அதே நேரம் இக்கோட்டினை இரு இடங்களில் இடைவெட்டி செல்லுமாறு வில்லினை வரைந்த பின் இவ்வாறு ஏபி எனும் கோட்டை இடைவெட்டும் புள்ளியிலிருந்து ஒரு வில்லினையும் தூரத்தை மாற்றாது மற்ற புள்ளியில் வைத்து ஒரு வில்லினையும் வரைந்து நீங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்தி சியையும் அவ்விரு நேர்கோடுகள் அதாவது இடைவெட்டும் அவ்விரு வில்லும் இடைவெட்டும் புள்ளியை இணைக்கும் பொழுதோ இது ஏபி எனும் கோட்டிற்கு புறப்புள்ளி அல்லது வெளிப்புள்ளியான சியிலிருந்து வரையத்தக்க செங்குத்தாகும். இவ்வாறு நாம் ஒரு கோட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு ஒரு செங்குத்தினை அமைக்க கூடியதாய்க்கும். இதில் தரம் 11 செல்லும் பொழுது நீங்கள் அமைப்பில் உங்களுக்கு இவ்வாறான செங்குத்துக்கள் அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. எனவே அடிப்படை ஒழுக்குகளை பற்றி நீங்கள் நன்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் உங்களால் இலகுவாக அமைப்பு வினாக்களில் பூரணமான 10 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, எனவே நாம் கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளி, நான் இதற்கு முன்னைய வீடியோவில் கோட்டிற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து எவ்வாறு அக்கோட்டிற்கு செங்குத்தினை அமைப்பதை பற்றி பார்த்தோம். இங்கு நாங்கள் பார்க்க இருப்பது கோட்டின் மீதுள்ள புள்ளி சியில் எவ்வாறு இக்கோட்டிற்கு செங்குத்து அமைத்தல். அதற்கு நாங்கள் கவராயத்தை புள்ளி சியில் வைத்து இவ்வாறு கோட்டின் இரு பக்கங்களையும் வெட்டிவிட வேண்டும். அத்தோடு நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தூரத்தை மாற்றக்கூடாது. சியிலிருந்து இப்பக்கத்தில் இடைவெட்டக்கூடிய அதே தூரத்தில்தான் நாங்கள் இவ்வாறு வெட்டிவிடும். இதை நீங்கள் அரைவட்டமாகவும் வரையலாம், பிரச்சனை இல்லை. அல்லது இவ்வாறு வெட்டிவிட்டதன் பின் இது இடைவெட்டக்கூடிய இப்புள்ளியிலிருந்து கோட்டிற்கு யாதாயினும் ஒரு பக்கத்தில் மாத்திரம் அமைத்தால் போதும். மாத்திரம் இவ்வாறு வில்லினை வரைந்ததன் பின் அவ்வில்லினையும் புள்ளி சியையும் நீங்கள் இணைத்தால் இது இக்கோட்டிற்கு புள்ளி சியில் வரையப்பட்ட செங்குத்து எனப்படும். இங்கு ஏபி எனும் கோட்டின் இரு பக்கங்களிலும் செங்குத்துக்களை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வில்லை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவ்வாறு இரு பக்கங்களிலும் வில்லினை மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியிலும் வில்லினை அமைக்கும் பொழுது இன்னும் திருத்தமாக காணப்படும். எனினும் ஒரு பக்கத்தில் மாத்திரம் அமைத்தால் போதுமாகும். அடுத்ததாக நாம் கோணம் அமைத்தலை பற்றி பார்ப்போம். முதலில் 60 பாகை. நான் இங்கே ஏபி எனும் கோட்டில் புள்ளி ஏயில் கோணத்தை அமைக்கப் போகின்றேன். 60 பாகை அமைப்பதற்கு நாம் வேண்டியதொரு அளவினை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஒரு அளவினை எடுத்ததன் பின் புள்ளி ஏயில் கவராயத்தை வைத்து இவ்வாறு ஒரு வில்லினை வரைகின்றேன். இதனை அரைவட்டமாகவும் வரையலாம், அல்லது ஒரு அரைவட்ட வில்லாகவும் வரையலாம், அல்லது அதனை விட குறைவான ஒரு வில்லாகவும் வரையலாம். வரைந்ததன் பின் தூரத்தை மாற்றாது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வில் வரைந்த அதே தூரத்தில் இவ்வாறு வில் இடைவெட்டும் ஏபியை இடைவெட்டும் இப்புள்ளியில் வைத்து வில்லினை இவ்வாறு ஒரு வெட்டு இவ்வாறு நாங்கள் இடைவெட்டி பின் அடிமட்டத்தினால் இதை இணைத்து பார்க்கும் பொழுது, பாகைமானியை வைத்து பார்க்கும் பொழுது இக்கோணமானது சரியாக 60 பாகையாக காணப்படும். இது 60 பாகை அமைக்கக்கூடிய முறையாகும். நான் மீண்டும் காட்டுகின்றேன், நீங்கள் வீடியோவில் பார்த்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் கவராயத்தை எடுத்து கோணம் அமைக்க வேண்டிய புள்ளியில் வைத்து ஒரு வில்லினை வரைந்ததன் பின் அவ்வில் இடைவெட்டக்கூடிய கோட்டின் மீது கவராயத்தை வைத்து தூரத்தை மாற்றாது மீண்டும் அவ்வில்லினை வெட்டிவிட்டு நாம் அடிமட்டத்தினால் இணைக்கும் பொழுது இது 60 பாகை என பெறப்படும். அடுத்ததாக நாம் 30 பாகை அமைப்பதை பற்றி பார்ப்போம். இங்கு நாங்கள் 30 பாகை அமைக்கும் பொழுது 60 பாகையை அமைத்ததன்
பின் அதனை இரு சமகோரிட்டு சமமாக பிரிக்கும் பொழுதும் 30 பாகை பெறப்படும். எனவே ஏற்கனவே நான் 60 பாகை அமைப்பதை உங்களுக்கு கூறியிருப்பதனால் நான் இங்கு 60 பாகையை இரு சமகூரிடுகின்றேன். இவ்வாறு இங்கு கவராயத்தை வைத்து ஒரு வில்லினையும் இப்புள்ளியில் கவராயத்தை வைத்து ஒரு வில்லினையும் வரைந்ததன் பின் இவ்விரு புள்ளிகளையும் இணைத்தால் இக்கோணமானது 30 பாகையாக காணப்படும். ஏனென்றால் நான் தற்பொழுது அமைத்தது 60 பாகையின் கோண இரு சமகூராக்கியாகையால் இங்கு 60 பாகையானது 30 பாகை 30 பாகை என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே இது கோணம் அமைத்தலின் ஒரு முறையாகும். இதில் நாங்கள் முக்கியமாக 60, 90 ஆகிய இரு கோணங்களிலிருந்து மற்றைய கோணங்களை அமைக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் எவ்வாறு 120 பாகை. இங்கு 30 என்பது அரைவாசி 60இன் அரைவாசி ஆகும். 120 என்பது 60இன் இரு மடங்காகும். எனவே 60ஐ பயன்படுத்தி 30ஐ இரு சமகூரிட்டு உங்களுக்கு 15 பாகை அமைக்கலாம். அதே போன்று 60இன் இரு மடங்கு ஆகையால் நான் 60 அமைப்பதை போன்று முதலில் புள்ளி ஏயில் கவராயத்தை வைத்து ஒரு வில்லினை வரைந்ததன் பின் தூரத்தை மாற்றாது 60 பாகை அமைப்பது தான் இது. தூரத்தை மாற்றாது இப்புள்ளியில் இடைவெட்டும் ஏபிஐ இடைவெட்டும் புள்ளியில் வைத்து இவ்வாறு முதலாவது ஒரு வில்லினை வரைந்தால் இக்கோணத்தினை நாம் 60 பாகை என்போம். மீண்டும் தூரத்தை மாற்றாது இந்த இடைவெட்டிய புள்ளியில் கவராயத்தை வைத்து மீண்டும் ஒரு இடைவெட்டும் பொழுது இங்கு 60 பாகை 2 முறை அமைக்கப்பட்டிருப்பதனால் அடிமட்டத்தை பயன்படுத்தி இதனை நீங்கள் வரைந்ததன் பின் பாகைமானியை வைத்து பார்க்கும் பொழுது இக்கோணமானது 120 பாகையாக காணப்படும். இங்கு 120 பாகை என்பது நாம் 60இன் இரு மடங்காக இது 60 அதே போன்று இன்னும் ஒரு 60ஐ அமைக்கும் பொழுது இக்கோணம் 120 பாகை என பெறப்படும். 60ஐ இரு சமகூரிடும் பொழுது 30, 60ஐ இருமுறை அமைக்கும் பொழுது 120 பாகையும் பெறப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் 90 பாகை. இது ஏற்கனவே செங்குத்து எனும் அமைப்பை வைத்து தான் 90 அமைப்போம். நேர்கோடு ஏபியில் புள்ளி ஏயில் செங்குத்தை அமைக்க வேண்டும். அதற்கு புள்ளி ஏயில் கவராயத்தை வைத்து இரு பக்கங்களையும் வெட்டி விடுகின்றேன். இதில் உங்களுக்கு மற்றைய பக்கம் இதில் ஏபியில் பி பக்கமாக வெட்டிவிட்டு மற்றைய பக்கத்தில் வெட்டி விடுவதற்கு கோடு நீளம் போதாவிடின் நீங்கள் இவ்வாறு கோட்டினை நீட்டிய பின் அதே தூரம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு எடுத்த அதே தூரத்தில் மற்றைய பக்கத்திலும் வில்லினை வெட்டியதன் பின் நாங்கள் இவ்விரு இடைவெட்டும் புள்ளிகளிலிருந்து கோட்டிற்கு யாதாயினும் ஒரு பக்கத்தில் இவ்வாறு வில்லினை வரைந்து அடிமட்டத்தினால் இணைக்கும் பொழுது இக்கோணம் 90 பாகையாக காணப்படும். 2 பக்கங்களிலும் வரைய வேண்டிய அவசியமில்லை. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் செங்குத்து அமைத்தல் பற்றி கூறியிருக்கிறேன். இவ்வாறு 90 பாகை அமைத்ததால் இது 90 பாகையாக காணப்படும். நாங்கள் 45 பாகை அமைப்பதற்கு 90னை இரு சமகூரிட வேண்டும். அதாவது புள்ளி ஏயில் கவராயத்தை வைத்து முதலில் இவ்விரு நேர்கோடுகளையும் இடைவெட்டி செல்லுமாறு ஒரு வில்லினை வரைந்து இதனை இரு சமகூரிட இந்த இடைவெட்டும் புள்ளியிலிருந்து ஒரு வில்லும் மற்றைய இடைவெட்டும் புள்ளியிலிருந்து ஒரு வில்லினையும் வரைந்து இவ்விரு வில்லிட்களும் இடைவெட்டும் புள்ளியையும் ஏயையும் அடிமட்டத்தினால் இணைத்து பாகைமானியை வைத்து பார்க்கும் பொழுது சரியாக 45 பாகை என பெறப்படும். இங்கு 45 பாகை எனும் பொழுது 40 பாகைக்கும் 50 பாகைக்கும் நடுவே காணப்படும். இது 45 பாகை அமைக்கும் முறையாகும். இங்கு கோணம் அமைத்தலில் நான் 60 பாகை 30 பாகை 120 90 45 பாகை எனும் கோணங்களை அமைக்கக்கூடிய முறையை பற்றி கூறியிருக்கின்றேன். நாங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் வினாக்களில் 75 பாகை அமைத்தல் 135 பாகை அமைத்தல் என்று பல்வேறுபட்ட கோணங்கள் அமைப்பதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அத்தோடு இன்னும் பயிற்சிகளை செய்யுங்கள்.